வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெல்லா படத்திற்காக நடிகர் அஜித் வாங்கின சம்பளம் எத்தனை கோடி ரூபாய், அதில் வெளியான ஒரு சீக்ரெட் தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சுமார் 15 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த பெல்லா திரைப்படம் உலக அளவில் சுமார் 45 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. பெல்லா படத்தில் நடிக்கிறதுக்காக நடிகர் அஜித் சம்பளமாக வாங்கின தொகையை பற்றின தகவல்கள் தான் இப்போ கசிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நடிகர் அஜித்தோட திரைப்பயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2007 பில்லான்ற ஒரு முக்கியமான திரைப்படம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைச்சிச்சுன்னே சொல்லலாம். 1980 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த பில்லா படத்தோட ரீமேக் தான் இந்த படம்னாலும், நடிகர் அஜித்தோட ஸ்டைலும் விஷ்ணுவர்தனோட மேக்கிங்கிற்கான இந்த படத்தை ஒரு கலர் கிளாசிக் அந்தஸ்துக்கு உயர்த்துச்சுன்னே சொல்லலாம். இதனால் இந்த படத்தில் நடிகர் அஜித் டேவிட் பில்லாவாகவும் சரவணன் வேலுன்னு சொல்லி 2 வேளையில் இரட்டை வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக டான் கதாபாத்திரத்தில் கோட் சூட் அணிஞ்சிக்கிட்டு நடிகர் அஜித் காட்டின அந்த ஸ்டைல் தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதுசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது வரைக்கும் இருந்த நடிகர் அஜித்தை விட இந்த படத்தில் ரொம்பவே ஸ்பிட்டாகவும் மிரட்டலாகவும் காட்டியிருப்பாங்க இயக்குனர் அவர்கள். இயக்குனர் விஷ்ணுவர்தன் இந்த படத்தை ஒரு ஹாலிவுட் தரத்தில் எடுத்திருப்பாங்க. நீரவ் சாவோட ஒளிப்பதிவு, மலேசியாவோட அழகிய இடங்களெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக காட்டி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த படத்தோட பின்னணி இசை இன்றைக்கும் ரசிகர்களோட ஒரு ஃபேவரட் படமாக தான் இந்த படம் இருந்துகிட்ருக்குதுன்னு சொல்லலாம். பழைய பில்லா தீம் இசையை நவீனப்படுத்தி இப்போ கொடுத்துருக்க இந்த விதம் படத்திற்கு ரொம்ப பெரும்பாலாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சுமார் 15 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த பில்லா திரைப்படம் உலக அளவில் 45 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சு கொடுத்துருக்கதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நடிகர் அஜித் குமார் ரூபாய் 3 கோடி சம்பளம் வாங்கியதாகவும் படத்தோட தயாரிப்பாளர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நம்ம வெளிப்படையாக ஓப்பனாக தெரிவிச்சிருக்காங்க. விஜயும் அஜித்தும் தொழில் ரீதியாக போட்டிகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நெருங்கிய நட்பு இருக்குங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரிய வந்திருக்குன்னே சொல்லலாம். ரசிகர்கள்கிட்ட பெரும்பாலான ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான நட்பு தான் நிலவி வந்துட்டுருக்குது என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு தகவல்னே சொல்லலாம். நடிகர் அஜித்தை பற்றி சொல்லணும்னா அவர் பெரும்பாலும் இந்த திரையுலக நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டாங்க. அவார்டு ஃபங்க்ஷன் இது மாதிரி எதுலேயுமே தன்னோட குடும்பங்களையும் சரி அவரும் சரி கலந்துக்க மாட்டாங்க என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னே சொல்லலாம். மக்களே, உங்களுக்கும் நடிகர் அஜித் மற்றும் விஜயை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க 2 பேர்த்தில் உங்களுக்கு யாரை அதிகமாக பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.